ஹாட்ஸ்டாரில் ஒரு அன்சீன் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த ப்ரமோவில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரனை வந்து எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவரால் தான் வந்து இப்படி கிச்சன் யூஸ் பண்ண முடியாமல் போயிருக்கு, டாய்லெட் யூஸ் பண்ண முடியாமல் போயிருக்கு. ஸோ இப்போ அவர் சைக்கிள் பண்ணி அந்த கிச்சன் இதில் வந்துட்டு சமைச்ச சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க, அதுதான் ஏற்கனவே அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தர்ஷிகா உடன்படலை. அவர் பெடல் பண்ணி கிடைக்கிற சாப்பாடு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு கண்ணாடி பார்த்துட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு இது காமிக்கிறாங்க. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் பண்ணது தப்பு தாங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. இந்த பக்கம் தர்ஷிகா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவ்வளோ பேர் சொன்னதுக்கப்புறம் அவர் திருந்திருப்பாரான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தர்ஷிகா ரொம்ப தான் கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டு எல்லோரும் வந்துட்டு திரும்ப ஏதோ கலந்து ஆலோசித்து முத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க சொல்கிற வரைக்கும் நைட்டு பூரா முத்து வந்து பெடல் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. இது என்ன அநியாயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எவ்வளோ நேரம் பெடல் பண்ணுவார் மனுஷன் அவர் தான். சரி, தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அதுக்கு எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட், ஏற்கனவே பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சுன்னு வேறு ஜாக்லின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இது எடிட்டிங் மிஸ்டேக்காக இல்லைன்னா 2 பனிஷ்மெண்ட்டாக ஒரு பனிஷ்மெண்ட்டு தான் அப்படி எடிட்டிங்கில் காமிக்கிறாங்களாங்கிறது நமக்கு ஒன்றும் புரியலை. ஸோ இப்போதைக்கு ஜாக்லின் எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு ஜாக்லின் சொல்கிறாங்க, அவ்வளோதான். எல்லாருமே சேர்ந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முத்து வந்து இவங்க சொல்கிறது வரைக்கும் சைக்கிள் மிதிக்கணும். அதுதான் இந்த அன்சீன் ப்ரமோ. உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.